திரைப்படத்துக்கு 10 வருஷமாக மானியம் அம்மா புண்ணியதரிசி இருக்கையிலேயே மானியம் கொடுக்கல. இப்போ அவங்கள மண்ணுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு எல்லாமே காஞ்சி கிடக்கையில் எங்கேருந்து மானியம் தருவாங்க? கவர்மெண்ட்டே 3.25 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. யோசிக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். என்னுடைய சப்போர்ட் எந்த அணிக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் ஒரு தேர்தல் நடக்கும்போது கூட என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ஆதரவு விஷால் அணிக்கு இருந்தது. Everybody is doing their best and கண்டிப்பாக வந்து we'll be able to form a very good body for governance அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அணி வரணும். ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு அணி வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் நடிக்கலாம். அப்போது நீங்கள் ப்ரொடியூசராக இருந்துட்டு ஏன் நடிக்கிறீங்கன்னா கேள்வி வராது. ஆனால் ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளராக நியாயப்படி கார்டு வாங்கிட்டு ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நின்னா உடனே அவங்க நடிகர் நான் சொல்கிறீங்க. இது எந்த விதத்திலே நியாயம்? மாற்றங்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக தேவை. அதே மாதிரி இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தேர்தல் இருக்கும்போது மாற்றங்கள் வரணும். யோசிக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். என்னுடைய சப்போர்ட் எந்த அணிக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் ஒரு தேர்தல் நடக்கும்போது கூட என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ஆதரவு விஷால் அணிக்கு இருந்தது. இந்த முறையும் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எந்த பக்கம் இருக்குன்னு யாருமே கெஸ் பண்ணவே வேண்டாம். பட் அதே சமயத்தில் நல்லது செய்வாங்க. யார் வந்தாலும் நல்லது செய்யணும். நம்மளுடைய தமிழ் திரையுலகம் சொல்லும்போது ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். தேர்தல் வரும் போகும், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கட்டும், எந்த ஒரு தேர்தல் இருந்தாலும் வரும் போகும். ஆனால் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கும். அதுதான் முக்கியம். நல்லது நடக்கணும், மாற்றத்தை கொண்டு வந்து நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மாற்றங்கள் வந்தாலும் ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லோரும் இருப்போம். ஒரு பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒன்றா இருந்துட்டு பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ எந்த அணி வந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் தலைவராக இருந்தால் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் அவுட் பண்ண முடியுமா? ஒரு நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் அவுட் பண்ண முடியும். சரி, இதில் யார் நடிகர் நீங்கள் பார்க்குறீங்க? விஷால் வந்து நடிகர். விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூசர் கிடையாதா? அவர் பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூசர் கிடையாதா? சுந்தர்சி ப்ரொடியூசர் கிடையாதா? உதயா ப்ரொடியூசர் கிடையாதா? அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் நடிக்கலாம். அப்போது நீங்கள் ப்ரொடியூசராக இருந்துட்டு ஏன் நடிக்கிறீங்கன்னா கேள்வி வராது. ஆனால் ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளராக நியாயப்படி கார்டு வாங்கிட்டு ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நின்னா உடனே அவங்க நடிகர் நான் சொல்கிறீங்க. இது எந்த விதத்திலே நியாயம்? அதான் சொன்னேன், ஒரு குடும்பம் போல் இருக்கும். யார் எந்த அணியில் நின்னாலும், விஷால் இருக்கட்டும், எந்த அணி நின்னாலும் முறைப்படி கார்டு வாங்கி ப்ரொடியூசராக தன்னை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. நடிகர் இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூலில் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி முன்னிருந்து தீர்க்க முடியும் அப்படின்ற கேள்வி தான். அப்போ வேலை வெட்டி இல்லாதவங்கள தான் இந்த பட்டியலே உட்கார். அப்போ ப்ரொடியூசர்ஸ் பிஸி கிடையாதுங்கிறீங்களா? ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிஸி கிடையாதா? அடுத்த வருஷம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை சொல்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேலை இருந்தாக்க கண்டிப்பாக அதில் இறங்கி செய்வோம். அதுதான் முக்கியமாக இருக்குது. அது தவறான ஒரு கண்ணோட்டம். பிஸியாக இருக்கும்போது எப்படி வேலை செய்வாங்க? அப்போ ப்ரொடியூசர்ஸ் வேலை வெட்டி இல்லாதவங்கள தான் இந்த மாதிரி தேர்தலில் நிற்கணும்னா நான் கேட்குறேன். அப்படி கிடையாது இல்லைங்க. வேலை பலு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே நிற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்து இது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ப்ராசஸ். அண்ட் எல்லார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட் சீக் பண்ணுறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் a வெரி ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன். பட் இந்த வாட்டி வந்து we find that there are very high principles and values இங்கே. everybody is doing their best and கண்டிப்பாக வந்து we'll be able to form a very good body for governance அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேற்கொண்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்றைக்கி கலந்துக்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தமிழ்நாடு வறண்டு கிடக்கு, விவசாயி செத்துமடிகிறான். இன்றைக்கி நெசவாளிகளும் போராடுறாங்க. நமக்கு சோறு போகிற விவசாயிகள் டெல்லிக்கு போய் கோவணம் கட்டிக்கிட்டு எலியை தின்னுக்கிட்டு பாம்பை தின்னுக்கிட்டு போராடுறாங்க. ஆறெல்லாம் வறண்டு கிடக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தண்ணி நல்லா ஓடுது, அங்கே மண்ணை திருட முடியல. தமிழ்நாட்டு ஆறுகள் எல்லாம் வறண்டு கிடக்கிறதுனால மண்ணை திருடி விற்றுக்கிட்டு இருக்காங்க வேறு ஸ்டேட்டுக்கு. இந்த நிலையில் இப்படி ஒரு தேர்தல் தேவையான மக்கள் கேட்கலாம். இது 2 வருஷத்துக்கு ஒரு வர வழக்கமான தயாரிப்பாளர் சங்க தேர்தல்.
திரைப்படத்துறையும் ஏகப்பட்ட முறையில் இந்த டிமானிட்டேஷனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு. எப்படின்னா மக்கள் கையில் காசு இருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் தியேட்டருக்கு வருவாங்க. அந்த வகையில் கடந்த 4-5 மாதங்களாக தியேட்டர் ஒன்றும் கல்லா கட்ட முடியல. பல பிரச்சனைகள் இருக்குது. பான் பராக் போட்டு எச்சத்து போயிட்டு இருக்கிற சில தியேட்டர்கள்லாம் 120 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. பேலஜா மாதிரி இருக்கிற தியேட்டரில் 120 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் சிறிய முதலீட்டில் எடுத்த படங்கள்லாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் போடலாம். அப்புறம் மானியங்கள் கேட்குறாங்க. இவங்க திரைப்படத்துக்கு 10 வருஷமாக மானியம், அம்மா புண்ணிய தரிசி இருக்கையிலேயே மானியம் கொடுக்கல. இப்போ அவங்கள மண்ணுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு எல்லாமே காஞ்சி கிடக்கல, எங்கேருந்து மானியம் தருவாங்க? கவர்மெண்ட்டே 3.25 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வழிநடத்த திரைப்படத்துறை தான் இன்றைக்கி அதிகமான வருவாய் ஈட்டி தரக்கூடியதாகவும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதனால் இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். திருட்டு விசிடி அமெரிக்கா கனடாவிலேருந்து ஒருத்தன் ஏற்கிறான், யாரும் சம்பாதிக்க முடியல. அதை இத்தனை வருஷம் இருந்தவங்க செயல்படுத்தலை. இந்த ஜெயிச்சு வர்றவங்க அதை செயல்படுத்துவாங்க. அதுக்கு நான் 2-3 ஐடியாவும் சொன்னேன். இங்கே 10 வருஷமாக 5 வருஷமாக அந்த .com அதுன்னு வரும், நெட்டில் வரியாக வந்து இந்த சிவிடி டிவிடியில் வந்தது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு இத்தனை கோடின்னு போட்டு ஆயிரக்கணக்காக 10,000 20,000 கோடி எவ்வளோ இழப்போ அது மேலே எஃப்ஐஆர் போட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அஃபிலியேட் பண்ணி அந்த சைபர் கிரைமில் அட்டாச் பண்ணி அதன் மூலம் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்து 4 பேர் அங்கேயே போய் அந்த கவர்மெண்ட்டில் கனடாலேயே அமெரிக்காலேயே உட்காந்துக்கிட்டு அதை சரியாக அமல்படுத்தி இத்தனை இழப்பை ஏற்படுத்தியிருக்காப்புல, இவ்வளோ லாஸு, அதனால் அந்த ஆளை கொடுங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் கவர்மெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான லட்சம் கோடி வரும். இது போன்ற பல இதை நான் சொன்னேன். இளரத்தம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். யார் வந்தாலும் சரி, சினிமா துறை காப்பாற்றப்பட வேண்டும். இது போன்ற தயாரிப்பாளர்கள் ரோட்டுக்கு வந்து ஓட்டு போடுன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது கேவலமாக இருக்குது. அந்த வகையில் தம்பி விஷால் அவர்கள் அங்கெல்லாம் போச்சு, விவசாயியோட போராடி அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சது. நானும் 1 லட்சம் டிடி இது கொடுத்தேன். 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இந்த போர் போடுற இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் அவங்க உதவுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அரசியல் சினிமா ரெண்டும் இணைந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியமான போட்டி. ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவர்கள் இந்த துறைக்காக பாடுபடுவார்கள். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டு இப்போ தான் வரேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்குறேன் சங்கத்தில். அதனால் ஒரு சூப்பரான அணி வர்றதுக்கு நான் ஆவலோடு காத்துட்ருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்குறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அணி வரணும். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டி அவங்கள வந்து மறுபடியும் ஒரு முதலாளி அப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் காசு கொடுக்கறது, படம் எடுக்கிறது, சாப்பாடு போடுறது, பேட்டா கொடுக்கறது, ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு அணி வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓட்டு போட்டிருக்கேன். ஐ ஹோப் அந்த ஸ்ட்ராங்கான அணி, அந்த பார்ட் வாட் யூ சே தட் ஒரு பிரசிடெண்ட் தலைவர் வந்து இந்த சங்கத்துக்காக ஒற்றுமையாக ஒரு டீமாக வேலை செய்வாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.